சரி சொல்லுங்க. இந்த ஸ்டிக்கு சாதாரணமான ஸ்டிக் இல்ல, இதுல ஃபுல்லாவே சென்சார்ஸ் இருக்கு. நீ ஏதாச்சும் பொருள் மேல மோத போறன்னா உடனே இதுல சவுண்ட் கேட்கும். இப்ப பாரு, நான் பண்ணி காமிக்கிறேன். ஐயோ, என்னங்க இதுல இப்படி சத்தம் வருது? இது மட்டும் இல்ல, இதுல இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. உன் கையை கொடு. இந்த பட்டனை அழுத்துனா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பக்கத்துல இருக்கிறவங்க வரணும்னு அர்த்தம். இதோட சவுண்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். புரியுதா? புரியுதுங்க. இதுக்கா ₹1,00,000? இது எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னங்க? யாராச்சும் உன்னை தப்பான நோக்கத்தோட அணுகுறாங்கன்னு தெரிஞ்சா, ஏற்கனவே உன்னை ரவுடிங் அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி வரது தெரிஞ்சா, இங்க பாரு. இந்த கைப்பிடி மேல இன்னொரு பட்டன் இருக்கு. இதோ இங்க ஒரு பட்டன் இருக்குல்ல, இத அழுத்தி அவங்க மேல வச்சா அவங்களுக்கு ஷாக் அடிக்கும். ஐயோ, எனக்கும் அப்போ ஷாக் அடிக்குமா? அதெல்லாம் அடிக்காது பூமி. அதனாலதான் கீழ் முனையில அந்த ஷாக் அடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. வேற எங்கேயுமே ஷாக் அடிக்காது. நீ வேணா அழுத்தி பாக்குறியா? சரி பூமி, இத புடிச்சுக்கிட்டு நடந்து காமி. வெரி குட் பூமி. இந்த ஸ்மார்ட் ஸ்டிக்கை விட நீ ரொம்ப ஸ்மார்ட். அதனாலதான் நீ இதை சீக்கிரமாவே கத்துக்கிட்ட. ஐயோ, தாடிக்காரன் பாசமா கிட்ட வரானே. இந்த ஷாக் அடிக்கிற குச்சிய சாக்கா வச்சு கிஸ் அடிக்க தான் பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். எதிரில பொம்மி வேற இருக்காளே, நான் என்ன பண்றது? என்ன சொன்னாலும் அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுற. ஐ லவ் யூ பூமி. வேற வழியே இல்ல, ஷாக் ட்ரீட்மெண்ட்டை தாடிக்காரனுக்கே கொடுத்துட வேண்டியதுதான். என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? பூமி, நீ எனக்கே ஷாக் வச்சிட்ட. ஐயோ, சாரிங்க, தெரியாம பட்டுருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. ரொம்ப வலிக்குதா? இல்ல பூமி, கொஞ்ச நேரம் கிருகிருந்தா இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். சரி சரி, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? ஒரு தடவை இந்த ஸ்டிக்கை வச்சு எல்லா இடத்துலயும் நடந்து பாத்துக்கோ. சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். என்ன மன்னிச்சிரு தாடிக்காரா, நான் வேணும்லாம் பண்ணல. என்னைய பொம்மின்னு நினைச்சு என்னாண்ட நெருங்கி நெருங்கி வர, நான் தான் பொம்மியே இல்லையே. அப்படி இருக்க சொல்ல எப்படி உன்னை பக்கத்துல விட முடியும்? அது செத்து போனும் பொண்டாட்டி பொம்மிக்கே பிடிக்காது. அதுக்கோசரம் தான் நான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஆஹா, நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சித்தார்த், அத்த, புதுசா இருக்கு ஸ்டிக்கு. ஓ அத்த, இது ஸ்மார்ட் ஸ்டிக். எதிரில யார் இருந்தாலும் எந்த பொருள் இருந்தாலும் அது மேல தெரியாம மோத போனா இதுல இருக்க பஸர் அடிக்கும். ஓ, பரவாயில்லையே. பொம்மி, அத பண்ணி காட்டு. நல்லா இருக்கு. அட, இத பாருங்களேன். அப்புறம் பொம்மி, இப்போதைக்கு அந்த கரண்ட் ஷாக் மேட்டரை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், சரியா? சரிங்க.
என்னடா ரகசியம் பேசுறீங்க? பாட்டி அது அது ஒண்ணும் இல்ல. ஆ, பாட்டி ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. நல்லா இருக்கான்னு வேற தாத்தா கிட்ட கேட்டு பேசிட்டு இருந்தீங்க. பரவாயில்லையம்மா, உனக்கு காது கூர்மையா இருக்க. கண்ணு தெரியலனாலே காது கூர்மையா மாறிடும். சரி விடுமா, எதுக்கு இப்ப அத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? கூடி சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். அதனாலதான் இந்த பரிகார கல்யாணத்தை சீக்கிரமா செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதென்னடா வம்பாக்குது? இந்த வீட்ல பொழுது விடிஞ்சா பொழுது போனா ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட்டினே இருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னதான் பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே இந்த சூழ்நிலையிலையா. சூழ்நிலை என்னமா சூழ்நிலை? ஒருவேளை அதெல்லாம் பண்ணாததுனாலதான் ஆண்டவன் இப்படி எல்லாம் சோதிக்கிறாரோ என்னமோ. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை பண்ணிடலாம். நாளைக்கே ஆசாரிய வர சொல்லியிருக்கேன். தாலி செய்யறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு கண் பார்வை வந்ததுக்கு அப்புறம். வேண்டாம் பூமி, தயவு செஞ்சு அடம் பிடிக்காத. இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் சொல்றது கேளு. நாங்க இத்தனை பேர் கூட இருக்கோம். இத பண்ணி முடிச்சா உன் பார்வை நல்லபடியா குணமாகி வந்துரும்னு எனக்கு தோணுதுமா. என்னங்க, மத்த ஏற்பாடெல்லாம் சீக்கிரம் கவனிங்க. சரி வாங்க. பூமி, எனக்கும் பாட்டி சொல்றது கரெக்ட்னு தோணுது. கல்யாணத்தை முடிச்சிடலாம் பூமி. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டேய் தாடிகாரா, நீ மட்டும் கிட்ட வா. இருக்கவே இருக்குது ஷாக் ட்ரீட்மெண்ட். இத வாங்கி நீ அலற போற. சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கினிய தாடிகாரா. ஏய், இன்னாடியே புச்சா ஒரு குண்ட தூக்கி போடுற. ஐயோ, நான் என்னக்கா பண்ணிட்டோம்? இன்னத்துக்கோசரம் இப்படி கண்ணு தெரியலன்னு ஆக்டிங் விட்டனோ அத்தனையும் வேஸ்ட்டுக்கா. அந்த கேள்வி சும்மாவே விடாது போலுக்குதே. எங்களுக்கு கண்ணாலம் கட்டி வச்சுட்டு தான் மறுவேலை பாப்பேன்னு ஒத்த கால நின்னுருது. இப்ப இன்னாடி பண்றது? இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கினிய. எக்கா எக்கா, எனக்கு ஒரு யோசனை தோந்துக்கா. என்னடா நீ? பேசாம தாலிக்குன்னு வாங்கி வச்சுக்கிற தங்கத்தை ஆட்டைய போட்டா என்னாக்கா? அபசகனமா போச்சுன்னு கல்யாண பேச்ச அத்தோட விட்டுருவாங்க. ஐயோயோ, அந்த சித்தார்த்தி என்னடான்னா ஊடு பூரா கேமராவை கொண்டாந்து மாட்டி வச்சுக்கிறான். நீ என்னடான்னா திருடலாம் திருடலாங்கிற. இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? எங்கேயாவது போய் எசகு பெசகா கைய வச்சு மாட்டிக்கினா இன்னாடி பண்றது? எக்கா, அதெல்லாம் ஒன்னும் ஆவாதுக்கா. எனக்கோசரம் அதெல்லாம் பண்ண மாட்டியா நீ? ஐயோ, எனக்கோசரம் பண்ண மாட்டியா எனக்கோசரம் பண்ண மாட்டியான்னு கேட்டு என்னைய சிக்கல மாட்டி விடாத நீ. சரி, பொண்ணி தொலைக்கிறேன். எதையாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி தொலைக்கணுமே. என்னத்த பண்றது? இந்த கண்ணாலங்காண்டி நந்துச்சு பொம்மி நம்ம 2 பேரும் போட்டு தள்ளுறா பாத்துவோம். உசுரோடவே இருக்க முடியாதுக்கா. அதுக்கு இது எவ்வளவோ பெட்ரு. கொஞ்சம் யோசிக்கா. போக்கா. ஐயோ, கதவை திறந்து போ. காலைல ஒன்னாண்ட வீராப்பா போய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப இந்த ரூமுக்குள்ள போய் திருடுறத நினைச்சா பயமாக்குதுடி. எக்கா, நீ போய் மாட்டீனா உன்னாண்ட சொல்றதுக்கு பதிலே இருக்காது. இதே நான் போனா ஏதாவது போய் சமாளிச்சுக்குவேன். நானே போறேன். என்னாடியே விளாடுறியா? உனக்கு கண்ணு தெரியாதுன்னு மொத்த ஊடு நம்பி நிக்குது. நீ என்னடானா அங்க போறங்கிற? நான் திருட போறேன்க்கா. யார் கண்ணிலும் படாம போறதுதான் கெத்து. நீ என்னடானா விருந்துக்கு போற மாதிரி கேள்வியா கேட்டுனுற. சரி சரி, நான் அத்தான் மறந்துட்டேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஆமா, நீ வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுவ? அதான் தாடிகாரன் வாங்கி கொடுத்த ஸ்டிக் இருக்குதுல்ல, இதுலயே டார்ச் எல்லாம் இருக்குதுக்கா. ரொம்ப கிளியாவாத, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா.
எனக்கு இன்னும் ரொம்ப மெஸ்ஸில் இருக்குதுடியே. அக்கா நீ மெர்சல் ஆகாதுக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ போ, சரி. சீர போ. பரவாயில்லையே, தாடிகாரன் வாங்கி கொடுத்த ஸ்டிக்கு சூப்பரா யூஸ் ஆகுது. ஐயோ, என்னடா இது? லைட் சுவிட்ச போட போனா சவுண்ட் வருது. என்ன ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ, செம்ம சீன் ஆயிரும் பொழுது. பாட்டியாண்ட மாட்டீங்கன்னா அசிங்கமா போயிருமே. ராணி வேண்டாம் ராணி, என்கிட்டயே நடிக்காத. நீ அந்த ரூமுக்குள்ள லைட்டை போட்டு என்டர் ஆன உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். கண்ணு தெரியாதவங்களுக்கு எதுக்கு லைட்னு யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நீ பட்டனை ஆன் பண்ணது, அஞ்சலை எந்திரிச்சு பண்ணி பதுங்கினது, அதுக்கப்புறம் போய் தங்கத்தை எடுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எதுக்காக இப்படி கண்ணு தெரியாத மாதிரி நடிச்ச? ஏன் பிரச்சனை எனக்குயா? நான் இப்படி கண்ணு தெரியாம நடிச்சதுனாலதான் கல்யாணம் தள்ளி போச்சு. இல்லனா ஆஸ்பத்திரியில இருந்து வந்த அடுத்த செகண்டே என் பேரன் உன் கழுத்துல தாலிய கட்ட போறான்னு தாவி குதிச்சிருக்கோம் உன் பொண்டாட்டி. உண்டா இல்லையா அத்த சொல்லு. அதுக்காக இப்படி எல்லாமா ஏமாத்துவ? ஏமா, சித்தார்த்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் மனசு என்ன பாடுபடும்? அவன் ஊர்வலத்துல இருக்கிற அத்தனை டாக்டரையும் கூப்பிட்டு உனக்காக கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஏமா இப்படி பண்ற? யோ, நான் என்னையா பண்றது? போய் சொல்லிட்டேன். அத்த மெயின்டைன் பண்றதுக்காக நடிச்சுனுக்குற. தாடிகாரன் அலக்கழிக்கிறத பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இது. அதுக்காக என்ன பண்ண சொல்ற? இப்ப என்னடான்னா எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டனோ அதுவே நடக்க போகுது. கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, என் கழுத்துல தாடிகாரனை வச்சு தாலிய கட்டியே தீருவேன்னு நிக்குதும் பொண்டாட்டி. நான் என்னையா பண்ணிட்டோம்? என் நிலைமை இதே திரிசங்கு சொர்க்கம் மாதிரி மேலையும் போக முடியாம கீழையும் போக முடியாம நடுவுல மாட்டின்னு அல்லாடி நிக்கிறேயா. மா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா எதுக்கு தாலி செய்ய வாங்கி வச்ச தங்கத்தை எடுத்த? அத அஞ்சலை மட்டும் பார்த்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். யோ பெருசு, கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு எனக்கு வேற வழியே தெரியலையா. நான் தங்கத்தை எடுத்துக்கினா நாளைக்கு காலையில தாலிய செய்ய சொல்ல வாங்கின தங்கத்தை காணோன்னு சொல்லுவாங்க. பெரிய அபசகனம் ஆயிடுச்சின்னு ஒளரி கொட்டி கிளறி மூடி கண்ணாலத்தை நிறுத்திடலான்னு பாத்துனுக்குறேன். அதுவும் அந்த காரியத்தை நீ தான் செய்யணும். விடுமா,
கல்யாணம் நடக்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என் பொறுப்புன்னு சொல்ற, ஆனா ஒன்னுத்தையும் காணோம். எனக்கு வர வர உன் மேலயும் நம்பிக்கை போயினே இருக்குதியா. மனசுக்குள்ள நீ எதுனா கணக்கு வச்சுக்கிறியா? நைஸா தாடிகாரனுக்கு என்ன கண்ணாலம் கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த பாரு, காலையில எல்லாரும் தங்கத்தை காணோன்னு தேடும் போது நீயும் பதறணும், பம்மணும். அதுக்கப்புறம் இமாவும் பெரிய அபசகுனம் நந்திச்சு கண்ணாலம் வேணான்னு சொல்லணும், புரிதா? சரிம்மா, அத நான் பாத்துக்கிறேன். அம்மா ராணி, உனக்கு உண்மையாவே கண் பார்வை போயிடுச்சுன்னு நினைச்சு குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருந்தம்மா. உனக்கு இப்ப கண்ணு தெரியும்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உனக்கு கண் பார்வை திரும்ப வந்துருச்சுன்னா அம்மனுக்கு தங்கத்துல கண்மலர் செஞ்சு உன் கையில சாத்துறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. அதே மாதிரி உனக்கு பார்வை வந்துருச்சு. இந்த பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ வேற, பொம்மி வேற இல்ல. எப்பவும் நான் உனக்கு நல்லதுதான் நினைப்பேன். சும்மா இந்த மாதிரி டச்சிங்கா பேசி கண்ணாலத்துல கொண்டு போய் மாட்டி விட்டுறாத. நாளைக்கு தாலிய செய்யக்கூடாது. அத்தை தட்டு நிறுத்த என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நீ பண்ற, புரிதா? சரிம்மா, பாத்துக்கலாம். சரி போய் படியா. காலையில ஜோரா வந்து கண்ணாலத்தை நிறுத்திடணும், புரிதா? சொல்லிட்டேன்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க பூஜைக்கு ரெடி பண்ண சொன்னதால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்போ தங்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா அத பால்ல போட்டு பூ போட்டு வச்சு பூஜை பண்ணி மாங்கல்யம் செய்யறதுக்கான சடங்கை செஞ்சிடலாம். சரிங்க. அம்மா வளரே, அம்மா. உள்ள போய் பீரோல தாலிக்குன்னு வாங்கின தங்கம் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரிம்மா. இப்ப கொண்டு வந்துருவா. சரிம்மா. தமன்னா, இந்த பொம்மையே டூப்ளிகேட் பொம்மைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். இங்க என்னடான்னா இவங்க 2 பேருக்கும் கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு. அவளை சாவடிக்க தானே நாம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணமாவது ஒண்ணாவது அவளுக்கு கருமாதி தான் நடக்கும். அம்மா, எங்கம்மா வச்சிருக்க அந்த நகை பாக்ஸ? அங்கதாம்மா வச்சிருக்கேன். இல்லம்மா. ஐயோ, அவ கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலே எதுவும் தெரியாது. அம்மா தர்ஷினி, நீ போய் பார்த்து எடுத்துட்டு வா. சரிங்க பாட்டி. காணோம். இல்ல அத்தை. ஒன்னும் புரியல. நானும் தேடி பார்த்துட்டேன். சரி வா, அம்மா கிட்ட போய் கேட்க. சரி பாட்டி, ஆ, நேத்து வாங்கி வச்ச கோல்டு எதுவுமே காணோம் பாட்டி. என்ன தாத்தா, ஆ? வீட்டுக்குள்ள இருக்க தங்கம் எப்படி காணாம போகும்? சரி, நீயும் போய் தேட. எத்தனை சிசிடிவி வச்சு என்ன பண்றது? வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளே காணாம போகுது. போ, நீ போய் பாரு. சரி. இங்கதானே வச்சிருந்தேன். என்ன பாட்டி, கிடைச்சதா? இல்லப்பா, இங்கதான் வச்சிருந்தேன். எங்க போச்சுன்னே தெரியலையே. எப்படிமா, இங்கதானே வச்ச? சரி, நல்லா தேடி பாருங்க. உலக மகா நடிப்புடா சாமி உன்னோடது. எடுத்து வச்சுட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறிய. ஐயோ பெருசு, வாய முடின்னு கம்முன்னு இரு. ஒளரி கொட்டி என்னைய மாட்டி விட்டுறாத. ஐயோ, அந்த தங்கத்தை வேற காணோம். இது தெரிஞ்சா பூமி மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவ விஷயத்துல ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கே. நான் இப்ப என்ன பண்றது? கண்ணாலுமே வானான்னு தங்கத்தை ஒழிச்சு வச்சதே அவதான். அவ மனசு என்ன பாடுபடும்னு இவரு கடந்து அல்லாறாரு. உண்மையிலே இந்த ஆள் தான் பாவம். சுதார், என்னடா ஆச்சு? கிடைச்சதா இல்லையா? தேடிட்டு இருக்காங்க தாத்தா.
என்னாச்சு அஞ்சல? ஒண்ணும் புரியல. நேத்து நைட்டு கூட இருந்துச்சே. அம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாங்கல்யம் செய்யணும். ஏன் சொல்றேன்னா 15 நாளைக்கு நாள் நல்லா இல்ல. அதுக்கப்புறம் ஆடி மாசம் வேற ஆரம்பிச்சிடும். அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. கல்யாணமும் தள்ளி போயிடும். யோ பெருசு, இதே சாக்கா வச்சு அபசகுணம்னு கல்யாணத்தையே நிறுத்த சொல்லியா? நான் பாத்துக்கிறேன். அஞ்சல, ஆ? என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, திடீர்னு தாலிக்கு வாங்கி வச்ச தங்கம் காணாம போகுதுன்னா ஏதோ அவசகுணமா தோணுது. பேசாம இந்த பரிகார கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாமே. நல்ல விஷயம்தான். அந்த பரிகார கல்யாணத்தை நடத்தாம போனதாலதான் நம்ம பொம்மி இவ்வளவு பாடுபட்டு இருக்கா. அவளுக்காகவாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணுங்க. இது நடந்தாதா அவ கண்ணில் ஏற்பட்ட பாதிப்பு சரியா போகும்னு எனக்கு தோணுதுங்க. இதை செய்ய வேண்டாம்னு நீங்க எங்க அவசரமா பேசுறீங்க? எந்த காரணத்தை கொண்டு இந்த சடங்கு நிக்கவே கூடாது. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்.